ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மியோட பர்த்டே. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணோம், என்னென்ன பண்ணோன்னு தான் காட்ட போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி களி கிண்டி கொடுத்தாங்க. ஸோ ஹெல்த்தியான களி நானும் என்னோடய பிரதரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா கொடுமை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ சூட அப்படியே கொடுத்தாங்களா, அவன் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அக்கப்போராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மிக்கு கிஃப்ட் வாங்க தான். ஸோ ஆல்ரெடி வாங்கலான்னு தான் இருந்தோம். ஏன்னா கடை இல்லை அந்த கடை, அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஓப்பனில் இருந்துச்சு. சரின்ட்டு இன்றைக்கி போய் எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ என்னோடய தம்பிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் பார்த்திங்கன்னா வந்துட்டான். ஸோ எங்கள் மம்மிக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு, கேக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஸோ நாங்கள் வெட்டினா எங்களுக்கு வெட்டினா பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு வெட்டினா பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது வந்து ரொம்ப நாளாக இந்த இது கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த இதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு பிளான் போட்டு தான் போனோம். ஸோ சிம்பிளான கிஃப்ட்டு தான், நீங்கள் எதிர்பார்க்குற அளவு பெருசெல்லாம் கிடையாது. சரின்ட்டு அதையே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஸோ கடைக்கும் போயாச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த விநாயகர்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா காரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு எங்கள் மம்மிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அந்த கடிகாரம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ சிம்பிளாக குட்டியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது வந்து ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் அந்த இதை வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப நாளாக அதையே கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போய் பார்த்தேன். கரெக்டாக அதுவே இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா வேறு இதை வாங்கலான் இருந்தேன். பட் இந்த இது கண்ணில் படவும் சரி அவங்க கேட்டாங்களே அப்படின்ட்டு நான் அதையே வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் பேக்கரியில் எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ என்னென்ன வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பன் வாங்கியிருந்தேன். ஸோ சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் இந்த சின்ன பாக்கெட் இருக்குல்ல அது வாங்கியிருந்தேன். அப்புறம் எங்கள் மம்மிக்கு ஒரே ஒரு கேக்கு. ஸோ அவங்க வந்து கேக் ஆசைப்பட மாட்டாங்க அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான். ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு குட்டியாக ஒரு கேக் வாங்கியிருந்தோம். ஸோ சிம்பிளாக தான் இருந்துச்சு, அவ்வளோ கிராண்டாலாம் நாங்கள் பண்ணவே இல்லை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு தெரில. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேக்கில் மெழுகுவர்த்தியெல்லாம் சொருவியாச்சு. அதை பார்த்திங்கன்னா எங்கள் மம்மிக்கு அப்படியே கொடுத்து சும்மா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே ஊத சொல்லிவிட்டு நாங்கள் பண்ண ஃபன்னெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கேக் எல்லாமே ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் சாப்பிட்டேன், அம்மாவும் சாப்பிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிரதருக்கும் கொடுத்துட்டு ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா குட்டியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஆடம்பரமாக பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி சந்தோஷம் கிடைக்கிறதுல அது ஒரு ஆனந்தம் தான். அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க, நாங்களும் ஹாப்பியாக இருந்தோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறது அதை விட ஹாப்பி தானே. ஸோ அப்படின்ட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் என்னோடய தம்பியும். ஸோ செம்ம சிரிப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவங்கள ஓப்பன் பண்ண சொன்னால் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியாமல் முழின்னு முழிச்சிட்டு, ஏன்னா எல்லா பக்கமும் ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதை பிரிக்கங்குள்ளேயுமே ஜீவனே போயிடுச்சுங்க. அந்தளவு செம்ம காமெடியாக போச்சு. சீரியஸாகவே சூப்பராக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அதை எப்படிடா ஓப்பன் பண்ணேன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக சிசர் எடுத்தே கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவனும் எடுத்துகிட்டு வந்துட்டான். எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா குளிக்கலாம் பார்த்தாங்க, அப்படி என்ன தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ சின்ன கிஃப்ட்டு தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் இது பண்ணவே முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி எல்லாமே பிரிச்சுட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன வார்த்தைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதுவே நமக்கு ஹாப்பி தான். மித்த கிஃப்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட எங்கள் மம்மி இந்த மாதிரிலாம் சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தோம்னா ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இப்போ தேவையானது இந்த கிஃப்ட்டு மட்டும்தான். அதனால் பார்த்திங்கன்னா இதை தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி என்ன இதெல்லாம் ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினைக்கலாம். எங்களுக்கு இதுதாங்க பெரிய கிஃப்டேவும். சூப்பர் முத்து, இதுதான் வேணும் எனக்கு. ரொம்ப நன்றிகள் பல. அது எனக்கு பிடிச்ச கலரு. அதே மஞ்சள் குரு பகவானே வர. சரி கடக்குள்ள மாட்டி விடுவா. எனக்கு கடிகாரம் இல்லாம நன்றிகள் பல. ஸோ அவ்வளோதாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். சிரிப்பாக இருந்துச்சு.
எங்களுக்கேவும் சரின்ட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானும் என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா அடித்து மல்லுக்கட்டி உருண்டுட்டு இருந்தோம். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சண்டை இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடித்து மல்லுக்கட்டி உருண்டுட்டு இருந்தவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என் பண்ண கூத்தலாம் கேட்டிங்கன்னா அந்த டிஆர் இருக்கான் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தேன். செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பார்க்கல இல்லையா. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியோட ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.